மேல்நிலை பள்ளி ஸ்கூல்லேருந்து படிக்கிறோம். 12ஆம் வகுப்பு அறிவியல் பிரிவு SITP மாணவிகள். இப்போ இந்த முறையை நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம். எங்களால் முடிஞ்ச சிறிய அமைப்பை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நீர் மாசுபாடு அடைவதை நம்ம குறைக்கிறதுக்காண்டி இந்த முறையை பயன்படுத்தியிருக்கோம். இது எப்படின்னா, இந்த தண்ணீரை நீர் மாசுபாடு அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை மீன்கள் உட்கொள்றதுனால அதெல்லாம் இறந்து போகிறதுக்கு அதிகமாக காரணமாக இருக்குது. அதனால இந்த சிறிய வடிவிலான அமைப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கப்பலில் பெரிய லெவலில் கொண்டு போனோம் அப்படின்னா பெரிய சீடி போன்ற அமைப்பை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ என்னால் முடிஞ்ச என்கிட்ட இருக்கிறத தையல் மிஷினோட டப்பாவும் சீடி போன்ற அமைப்பையும் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மோட்டார் செட் பண்ணி வச்சுருக்கேன். செட் பண்ணி வச்சோன்னே இப்போ இந்த நீரெல்லாம் எண்ணெயில் கலந்து மாசுபாடு அடைஞ்சிருது. இதை நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இந்த சீடி போன்ற அமைப்பு சுழலும் போது இந்த எண்ணெய்கள்லாம் நீர் மாசுபாடு அடைஞ்ச எண்ணெய் சீடி போன்ற அமைப்பில் ஒட்டி கொண்டு தனியாக வந்துடும். அந்த எண்ணெய் சுத்தமாயிடும், தண்ணி சுத்தமாயிடும், எண்ணெய் தனியாக வந்துடும்.